அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நான் இன்றைக்கி முட்டையை வச்சு ஒரு நல்ல ருசியான டேஸ்டான அட்டகாசமான ஒரு கிரேவி செய்ய போகிறேன். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நல்ல ஹீட்டான பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூட ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது கூட ஒரு 10 பல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 6 காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். எண்ணெயிலேயே நல்லா நம்ம அதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண நம்மளுக்கு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு வாசனை வரும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நம்ம வதக்கிப்போம். வாசனை நல்லா அருமையாக இருக்கும், வீடே மணக்கும். இப்போது இது நல்லா வதங்கணும். நல்லா வெங்காயம் எல்லாம் எண்ணெயில் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை நல்லா சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்ததாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம அரைக்க போகிறதுனால எல்லாத்தையுமே நீங்கள் பெருசாக கட் பண்ணால் போதும். நம்ம குழம்புக்கு மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் நல்ல ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம குழம்பு செய்யும் போது நல்லா பொடியாக இருந்தால் நல்லா அது டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். அடுத்தது இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா எண்ணெயிலேயே சுருள பிரட்டிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ எண்ணெயில் நீங்கள் வதக்குறீங்களோ வாசனையும் வரும், டேஸ்ட்டும் இன்னும் நல்லா தூக்கலாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு வதக்கியிருக்கேன்னு சொல்லி. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா, அதான் மிக்சியில் நம்ம போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை இதில் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே நம்ம வதக்க போகிறோம். எண்ணெயிலேயே நீங்கள் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த மசாலாவும் நம்ம சேர்த்துருக்க தக்காளி வெங்காயம் இதெல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வாசனையோட டேஸ்ட்டும் கிடைக்கும். பாருங்கள் எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நான் இந்த மிக்ஸி ஜாரில் உள்ள அந்த ஏற்கனவே இருக்க மசாலாவெல்லாம் நல்லா தண்ணி விட்டு அலசி இதுலேயும் ஊற்றி சேர்த்துப்போம். அதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கார மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது கூட கொஞ்சமாக உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் இது எல்லாத்தோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இப்போ பாருங்கள், இதை நான் நல்லா அலசி இந்த தண்ணியும் நான் இதிலேயே சேர்த்துக்கிறேன். அப்போ இன்னும் கூடுதலாக நம்மளுக்கு டேஸ்ட் வரும். பாருங்கள் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இது கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். நல்ல கொதி வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த குழம்போட வாசனையும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிலாம் நல்லா உங்களுக்கு கிடைக்கும். கொதிக்காமல் எப்பயுமே நம்ம இறக்கிடக்கூடாது. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம இதை குக் பண்ண வைப்போம். பாருங்கள்
இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை நான் இதில் சேர்த்துக்கிறேன், கரைச்ச தண்ணியை, புளி தண்ணியை. இப்போது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு. இப்போ புளி தண்ணி சேர்த்துருக்கனால இதுவும் கொஞ்சம் நேரம் குக் ஆகணும். உங்களுக்கு புளி வேண்டான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் புளி சேர்த்தா அது தனி டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு பாருங்கள் குழம்பு. அவ்வளோதான், முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் அவிச்சு வச்சுருக்கிற முட்டைங்களை நான் பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இப்போ நீங்கள் முழுசாகவும் சேர்த்துக்கலாம், பாதி பாதியாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ கொதிச்சிட்டு இருக்கும்போதே நீங்கள் சேர்த்திங்கன்னா முட்டையில் இந்த கிரேவியெல்லாம் இறங்கி ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே மெத்தட்லேயே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். எவ்வளோ அழகாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். எங்கள் வீட்டில் அவ்வளோ வாசனையாக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே.